பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். ஓம் சாய்ராம். சாய்பாபா சொல்லுகிறார், என் அன்பு குழந்தையே, உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. அனைத்தும் மாறும். எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாதே, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் உன் கர்ம வினையின்படி நடப்பவை. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் வாழ வேண்டும். உன் கர்ம பஞ்சத்தில் இருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மை செய். உன்னிடம் உதவிக்கு வருபவர்களிடம் நானே வாழ்வில் கஷ்டப்படுகிறேன் என்று கூறி உதாசீனம் படுத்தாதே. அத்தருணமே உன்னால் முடிந்த உதவியை அவர்களுக்கு நீ செய். இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும். மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாய். உண்மை அது இல்லை. அவரவர் வாழ்க்கையில் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமக்கிறார்கள் என்று உனக்கு புரியும். அனைத்தும் நான் அறிவேன். பொறுமையும் நம்பிக்கையும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் உனக்கு இருப்பேன். உனக்கு யாரு தீங்கு இழைத்தாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறுவாய். கவலைப்படாமல் இரு. உன் சாய் தேவா நான் இருக்கின்றேன். உனது வாழ்க்கை நிம்மதியுடன் அனைத்து செல்வ வளங்களை பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக மாறப்போகிறது. இவை அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் போதும். என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. நீ என் செல்ல பிள்ளை, தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகிறாய்? எதிர்காலத்தை பற்றிய பயம், என்ன ஆகுமோ என்று கவலை. நான் இருக்கும்போது எதற்காக வீண் கவலை? அனைத்தும் நான் சீர்திருத்துவேன். நான் உன் வீட்டுக்குள்ளே வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு நீ கலங்காமல் சிரிக்க கற்றுக்கொள். அதுவே நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உனது மனதில் இருக்கும் கவலையை உனக்கு பிடித்தவர்களிடம் உடனுக்குடன் பேசி வெளியேற்றிவிடு. இல்லை என்றால் அது ஆழ் மனதில் தேங்கி உன்னை அதற்குள் மூழ்கடித்து விடும். உனது இழப்பு, மனவலி எல்லாம் குறைந்து போகும். கவலைப்படாதே. நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எல்லாம் சரியாகும். எல்லாம் குணமாகும். உன் உடல் நலம், உன் இதயம், உன் மனம், உன் காயம் அனைத்தும் குணமாகும். உன் ஆன்மா தன்னையே சரி செய்கிறது. உன் மகிழ்ச்சி மறுபடியும் உன்னிடம் வரப்போகிறது. மோசமான காலம் நீடிக்காது. எதற்காகவும் பயப்படாதே. தைரியமாக இரு. என்னை மீறி எதுவும் நடக்காது. உனது நாவாகப்பட்டது எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. அன்னதானம் செய். தினமும் ஒரு பூச்சிக்கோ, பறவைக்கோ, நாய்க்கோ அல்லது பூனைக்கோ ஏதாவது ஒரு உயிருக்கு உணவு கொடு. அது உன்னை எப்போதும் காக்கும்.
நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். உன் கர்ம வினைகள் எல்லாம் விரைவில் நீங்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அளவிலாத அன்பும் பெற்ற என் செல்ல